மதியம் 1 மணி அவர் உணவருந்த செல்கிற நேரம் கோட்டையில் இருக்கிறார். 1:30 மணி ஆகிவிட்டது. கோசிமணி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எப்போவுமே கோசிமணி ஃபைலை வைத்துக் கொண்டு இருப்பார். நான் அந்த வழியாக போனேன். என்ன கோசிமணி ஃபைலை வச்சுருக்கிறாங்க போய் கேட்டேன், என்ன விஷயங்க அப்படின்னு கோசிமணி கேட்டேன். ஏய், இது உனக்கு சம்மந்தம் இல்லாத போல அப்படின்னு நான் கோசிமணி நீ சொன்னாதான் முன்னா கலைஞர் எங்களை பார்த்து செஞ்சாரு. அவர் ஒன்றும் இல்லையா, இந்த கும்பகோணம் நகரத்துக்கு 90 கோடி ரூபா பணம் வாங்குறாருண்ணா. ஆனால் நீங்கள் போடாதண்ண, அதனால ஏற்கனவே நிறையா செஞ்சுட்டார் கும்பகோணத்துக்கு அப்படின்னு நான் கலைஞர் திருத்திக்கிட்டேன். அங்கேயும் தரேன், நான் திருத்திக்கும் தரேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு பணம் தந்தார். அப்போதுதான் நான் சொன்னேன் தலைவரிடம், அண்ணா சாலையில் பெருவிளக்குகள் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி குத்தாலத்தில் இருக்குன்னு நான் பார்த்தேன். அது என்ன உள்ளாட்சித்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கே உள்ளாட்சித்துறை அமைச்சரா அல்லது இந்த குத்தாலத்துக்கு மட்டும் உள்ளாட்சித்துறை அமைச்சரா அப்படின்னு கேட்டார். தலைவர் பிரித்து கொண்டு, அங்கே செஞ்சால் நீங்களும் செய்யுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு நம்ம அண்ணா என்ன திட்டார், அதுக்குள்ள அங்கே சொல்ல முடியாத மைக்கில். அது மாதிரி அப்படி உள்ளாட்சித்துறையில் இந்த பகுதியில் அவர் சிறப்பாக எல்லா பணிகளையும் எல்லா கிராமங்களிலும் அவருடைய கால்படாத இடமே இல்லை. 12,400 பஞ்சாயத்து இருக்கிறது என்று சொன்னால் 90,000 ஹேம்லெட் இருக்கும். 90,000 ஹேம்லெட்ஸ் என்று சொன்னால் எல்லா கிராமங்களுக்கும் மேல்நிலை நீச்சல் திட்டத்தை கட்டப்பட்டது அவருடைய காலத்தில் தான் கட்டப்பட்டது. எனவே அவருக்கு ரொம்ப பிடித்தமான இடம் அவர் ஊர் இது. அவர் எனவே இந்த குத்தாலத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டு வேணும்னு வந்து கேட்கும்போது இதெல்லாம் கேட்கும்போது சொன்னேன், உங்கள் ஊருக்கு இல்லாதாயா, எது வேணாலும் நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொன்னான். அப்போ தான் இந்த இடத்த நம்முடைய மாவட்ட ஆட்சியர்களை சொல்லி, மாவட்ட ஆட்சியர் இருந்தால் இந்த மாவட்ட ஆட்சியர் அவர் தான் இதை ஒதுக்கி தந்தார். இந்த இடத்தை ஒதுக்கி தந்தார். நான் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தபோது இந்த லைப்ரரி கட்டப்பட்டது என்று அண்ணன் கல்யாணம் அவர்கள் சொன்னார்கள். அன்றைக்கு தான் கூட்டுறவுத்துறை அந்த இடம் கொடுத்தீர்கள் என்று சொன்னார்கள். இந்த இடம் கூட பெரிய கற்பனவர்களிடம் கேட்டிருக்கிறோம், வேறு இடம் மாற்று இடம் தருகிறோம். எனவே இந்த இடத்தையும் இந்த பஸ் ஸ்டாண்டு பெரிதாக வருவதற்கு, ஏன்னா நானும் பெரிய கற்பனை பேசி பஸ் ஸ்டாண்டை உருவாக்குவதற்கு எல்லா பணிகளையும் நிச்சயமாக இந்த குத்தாலத்துக்கு செய்வது எங்களுடைய கடமை. என்னென்றால் எங்களுடைய ஆசானாக இருந்த கோசிமணி அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான இடம் இந்த இடம். எனவே நான் ஒன்று சொல்கிறேன், இந்த கலைஞர் அண்ணன் கோசிமணி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார். தளபதி இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார்கள். 2 துறையும் சேர்த்து, ஊரகத்துறையும் நகரத்துறையும் சேர்ந்து பார்த்தவர். அவருடைய காலத்தில் நடைபெற்ற பணிகளைப் போலவே இன்றைக்கு அவர் முதலமைச்சராக இருக்கிற காரணத்தால் 480 பேரூராட்சிகள் இருக்கிறது. 479 பேரூராட்சிகள் இருக்கிறது. அனைத்து பேரூராட்சிகளிலும் கூட்டு குடிநீர் திட்டம் சொந்த விதியில்